வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. வடிவியல் உள்ள இரண்டு அடிப்படை கருத்துக்களான தெல்ஸ் மற்றும் பித்தாகோரஸ் கோட்பாடுகள் பற்றி ஒரு அற்புதமான பாடத்திற்கு வரவேற்கிறோம். இந்த பாடத்தில் தெல்ஸ் தேற்றம் மற்றும் அதன் உரையாடல் என்றும் அறியப்படும் அடிப்படை விகிதசார தேற்றத்தை, அதாவது பி.பி.டி. ஆகியோர் குறிப்பிடத்தக்கவாறு கண்டுபிடிப்போம். இணைகோடுகள், கோண இரு சமபிரிவுகள் மற்றும் முக்கோணத்தின் பக்கங்கள், விகிதசார பிரிவு ஆகியவற்றின் பண்புகள். கூடுதலாக நாம் பிரபலமான பித்தாகோரஸ் தேற்றத்தின் முழுகுவோம். இது செங்கோண முக்கோணங்களின் பக்கங்களுக்கிடையே உள்ள மறைமுகமான உறவுகளை ஈர்க்கும் எடுத்துக்காட்டுகள் மற்றும் நிரூபணங்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றது. முக்கோணங்களின் இரகசியங்களை திறக்கவும் தெல்ஸ் மற்றும் பித்தாகோரஸின் கவர்ச்சிகரமான உலகத்தை கண்டறியவும் தயாராகுங்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் உங்களால் முடியும். அடிப்படை விகிதசார தேற்றம், அதாவது பி.பி.டி. மற்றும் அதன் உரையாடலை புரிந்து கொள்ள பயன்படுத்துவோம். செங்கோண முக்கோணங்களுக்கான பித்தாகரஸ் தேற்றத்தை புரிந்து கொள்ளுங்கள். வலது கோண முக்கோணங்களில் உள்ள சிக்கல்களை தீர்க்க பித்தாகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: அடிப்படை விகிதசார தேற்றம், தெல்ஸ் தேற்றம், விகிதம், இணையான கோடுகள், உரையாடுகள், ஆங்கிள் பைசென்ட், பித்தாகரஸ் தேற்றம், வலது கோணம் முக்கோணம், ஹைப்போடென்யூஸ், முக்கோணத்தின் ஒற்றுமை. அடிப்படை விகிதசார தேற்றம். அடிப்படை விகிதசார தேற்றம் முதலில் கிரேக்க கணிதவியலாளர் தெல்ஸால் கூறப்பட்டது. எனவே இது தெல்ஸ் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. வானவியலை மிகவும் துல்லியமாக அறிவியலாக மாற்ற தெல்ஸ் முதலில் வடிவியல் கோட்பாடு ஆய்வு தொடங்கி வடிவமைத்தார். வானவியல் ஆய்வுக்கு தெல்ஸ் முக்கியமானதாக கண்டறிந்த இந்த தேற்றம் என்ன? அதை கண்டுபிடிப்போம். அடிப்படை விகிதசார தேற்றம். அடிப்படை விகிதசார தேற்றம், அதாவது பி.பி.டி. என சுருக்கலாம், கூறுகிறது: ஒரு கோடு ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருந்தால் அது மற்ற பக்கங்களை இரண்டு தனித்துவ புள்ளிகளாக வெட்டுகிறது. பின்னர் அதன் கோடு அதன் பக்கங்களை விகிதத்தின் பிரிக்கிறது. பக்கத்தில் உள்ள படத்தில் DE என்பது BCக்கு இணையாக இருப்பதாக கருதினால், தேற்றத்தின்படி AD கீழ் BD ஈடு AE கீழ் CE. அறிக்கையோடு நின்றுவிடாமல் அது உண்மை என்பதற்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நாம் தொடங்கலாம். பி.பி.டி.யின் சான்று கொடுக்கப்பட்டவை: முக்கோணம் ABC-யின் DE என்பது BCக்கு இணையாக உள்ளது. DE கோடு முறையே D மற்றும் E புள்ளிகளில் AB மற்றும் AC பக்கங்களை வெட்டுகிறது. நிரூபிக்க: AD கீழ் BD ஈடு AE கீழ் CE. கட்டுமானம்: EF செங்குத்து AD மற்றும் DG செங்குத்து AE வரைந்து BE மற்றும் CD பிரிவுகளில் சேர்க்கவும். ஆதாரம்:
முக்கோணத்தின் பரப்பளவு ஈடு 1/2 பெருக்கல் அடிப்பகுதி பெருக்கல் உயரம். முக்கோணம் ADE மற்றும் முக்கோணம் BDE யில் AR அடைப்புக்குறிக்குள் ADE கீழ் AR அடைப்புக்குறிக்குள் DBE ஈடு 12 பெருக்கல் AD பெருக்கல் EF கீழ் 12 பெருக்கல் DB பெருக்கல் EF ஈடு முக்கோணம் ADE மற்றும் முக்கோணம் CDE யில் AR அடைப்புக்குறிக்குள் ADE கீழ் AR அடைப்புக்குறிக்குள் ECD ஈடு 12 பெருக்கல் AE பெருக்கல் DG கீழ் 12 பெருக்கல் EC பெருக்கல் DG ஈடு AE கீழ் EC. முக்கோணம் DBE மற்றும் முக்கோணம் ECD ஆகியவை பொதுவான அடிப்படை DE மற்றும் அதே இணையான DE மற்றும் DCக்கு இடையில் உள்ள என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஒரே அடிபாகம் கொண்ட முக்கோணங்கள் மற்றும் அதே இணைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் முக்கோணம் பரப்பளவின் சமமானவை என்பதை நாம் அறிவோம். எனவே அதை சொல்லலாம். AR கோணம் DBE ஈடு AR கோணம் ECD. எனவே A அடைப்புக்குறிக்குள் முக்கோணம் ADE கீழ் எனவே AD கீழ் BD ஈடு AE கீழ் CE. எனவே நிரூபிக்கப்பட்டது. விகிதசார தேற்றத்தின் உரையாடல். அறிக்கை. ஒரு கோடு ஒரு முக்கோணத்தில் அதாவது முக்கோணம் ஏதேனும் இரு பக்கங்கள் ஒரே விகிதத்தில் பிரித்தால் அந்த கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக தனி மதிப்பு இருக்க வேண்டும். AD கீழ் DE ஈடு AE கீழ் EC எனில் DE தனி மதிப்பு BC. அதை நிரூபிக்கவும். DE தனி மதிப்பு BC. முக்கோணம் ABC யில் கொடுக்கப்பட்டால் D மற்றும் E ஆகியவற்றை முறையே AB மற்றும் AC யின் இரண்டு புள்ளிகள் அதாவது AD கீழ் DE ஈடு AE கீழ் EC. முக்கோணம் ABC யில் புள்ளி F என்பது AC பக்கத்தில் உள்ள ஒரு வெட்டு என்று வைத்துக்கொள்வோம். எனவே நாம் விண்ணப்பிக்கலாம். தெல்ஸ் தேற்றம். AD கீழ் DB ஈடு AF கீழ் FC. எளிமையாக்கு 1 மற்றும் 2. AE கீழ் EC ஈடு AF கீழ் FC. இருபுறமும் 1 சேர்கிறது. அடைப்புக்குறிக்குள் AE கீழ் EC கூட்டல் 1 ஈடு அடைப்புக்குறிக்குள் AF கூட்டல் FC கூட்டல் 1. மறைக்குறி அடைப்புக்குறிக்குள் EC கூட்டல் AE கீழ் EC ஈடு மறைக்குறி FC கூட்டல் AF கீழ் FC. மறைக்குறி AC கீழ் EC ஈடு AF கீழ் FC. மறைக்குறி AC ஈடு FC. E மற்றும் F புள்ளிகள் AC யில் ஒத்துப்போகின்றன. அதாவது DF DE உடன் ஒத்துப்போகிறது என்று கூறலாம். DF ஆனது BCக்கு இணையாக இருப்பதால் DE என்பது BCக்கு இணையாக உள்ளது. எனவே அடிப்படை விகிதசார தேற்றத்தின் உரையாடல் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணம். ABC முக்கோணத்தில் செக் AB என்பது குறுங்கோணம் BAC யின் கோண இருசமபிரிவு ஆகும். BD ஈடு 6 DC ஈடு 8 AB ஈடு 15 கண்டுபிடி. AC. தீர்வு. பிரிவுகள். குறுங்கோணம் BAC தொடர்புள்ளிகள் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டது. எனவே
ஏபி கீழ் ஏசி ஈடு பிடி கீழ் டிசி தொடர்புள்ளிகள், அதாவது ஏசி ஈடு எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். எனவே 15 கீழ் எக்ஸ் ஈடு 6 கீழ் 8. எனவே 15 பெருக்கல் 8 ஈடு 6 பெருக்கல் எக்ஸ். எனவே எக்ஸ் ஈடு அடைப்புக்குறிக்குள் 15 பெருக்கல் 8 கீழ் 6 ஈடு 20. எனவே ஏசி ஈடு 20. பித்தாகாரஸ் தேற்றம் மற்றும் அதன் பயன்பாடுகள். நீங்கள் பொழுதுபோக்கு பூங்காவில் ஒரு முனையில் இருக்கிறீர்கள், உங்கள் நண்பர்கள் மறுமுனையில் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் நண்பரை அடைய 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் மேற்கு நோக்கி 3 மைல்கள் சென்று பின்னர் வடக்கு நோக்கி மற்றொரு 4 மைல்கள் நடந்து மொத்தமாக 7 மைல்கள் செல்லலாம். அல்லது கேளிக்கை பூங்காவின் மையப்பகுதி வழியாக குறுக்காக நடந்து செல்லலாம். இரண்டாவது விருப்பத்திற்கு நீங்கள் பயணிக்க வேண்டிய தூரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள்? சரி, நீங்கள் பித்தாகரஸ் தேற்றத்தின் உதவியை எடுத்துக்கொள்ளுங்கள். பித்தாகரஸ் தேற்றம். திரு பித்தாகரஸ் தேற்றத்தை கொண்டு வந்தபொழுது என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். அறிக்கை. செங்கோண முக்கோணத்தின் ஹைப்போடென்யூஸின் சதுரம் மீதமுள்ள 2 பக்கங்கள் சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதே நன்றாக புரிந்துகொள்ள அறிக்கையை உடைப்போம். வலது கோணம் முக்கோணம் என்பது 90 டிகிரி கோணம் கொண்ட ஒரு முக்கோணம். வலது கோண முக்கோணத்தில் மிக நீளமான பக்கமானது ஹைப்போடென்யூஸின் ஆகும். முக்கோணத்தில் மீதமுள்ள பக்கங்கள் அடிப்படை மற்றும் செங்குத்து என்று அழைக்கப்படுகின்றது. மேலே உள்ள வரைபடத்தில் குறுங்கோணம் ஏபிசி என்பது ஒரு செங்கோணம், ஏசி என்பது ஹைப்போடென்யூஸ், ஏபி என்பது செங்குத்தாக அறியப்படுகிறது, பிசி என்பது அடிப்படை. எனவே பித்தாகோரஸின் தேற்றத்தின்படி அடைப்புக்குறிக்குள் ஏசி மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் பிசி மேலிலக்கு 2. ஆனால் நாம் ஒரு அறிக்கையை மட்டும் நம்ப வேண்டாம். நான் அப்படி நினைக்கவில்லை. ஆதாரம் வேண்டும். முக்கோணங்களின் ஒற்றுமையை பயன்படுத்தி பித்தாகோரஸ் தேற்றத்தின் ஆதாரம். கொடுக்கப்பட்டவர் முக்கோணம் ஏபிசியில் எம் குறுங்கோணம் ஏபிசி ஈடு 90 பாகை. கட்டுமானம் பிடி ஆனது பக்க ஏசியில் செங்குத்தாக உள்ளது. நிரூபிக்க. அடைப்புக்குறிக்குள் ஏசி மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் பிசி மேலிலக்கு 2. ஆதாரம். முக்கோணம் ஏபிசியில் எம் குறுங்கோணம் ஏபிசி ஈடு 90 பாகை. தொடர்புள்ளிகள் கொடுக்கப்பட்டது. பகுதி பி டி ஹைப்போடென்யூஸ் ஏசிக்கு செங்குத்தாக உள்ளது. தொடர்புள்ளிகள், அதாவது கட்டுமானம். எனவே முக்கோணம் ஏடிபி சமவாய்ப்பு மாறி, முக்கோணம் ஏபிசி சமவாய்ப்பு மாறி, முக்கோணம் பிடிசி தொடர்புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தில் ஒற்றுமை. முக்கோணம் ஏபிசி சமவாய்ப்பு மாறி, முக்கோணம் ஏடிபி அடைப்புக்குறிக்குள் ஏபி கீழ் ஏசி ஈடு அடைப்புக்குறிக்குள் ஏடி கீழ் ஏபி தொடர்புள்ளிகள், அதாவது ஒத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள்.
முக்கோணம் பிடிசி சமவாய்ப்பு மாறி முக்கோணம் ஏபிசி. சிடி கீழ் பிசி ஈடு, பிசி கீழ் ஏசி தொடர்புள்ளிகள், அதாவது ஒத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள். பிசி மேலிலக்கு 2 ஈடு சிடி பெருக்கல் ஏசி. 1 மற்றும் 2 சமன்பாடுகளை சேர்த்தால் ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் பிசி மேலிலக்கு 2 ஈடு ஏடி பெருக்கல் ஏசி கூட்டல் சிடி பெருக்கல் ஏசி. ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் பிசி மேலிலக்கு 2 ஈடு ஏசி அடைப்புக்குறிக்குள் ஏடி கூட்டல் சிடி இருந்து ஏடி கூட்டல் சிடி ஈடு ஏசி. எனவே ஏசி மேலிலக்கு 2 ஈடு ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் பிசி மேலிலக்கு 2. எனவே நிரூபிக்கப்பட்டது. ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் சதுரம் மற்றும் 2 பக்கங்களின் சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருந்தால் முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணமாகும் என்று பித்தகரஸ் தேற்றத்தின் ஒரு உரையாடலும் உள்ளது. எடுத்துக்காட்டு: ஒரு செங்கோண முக்கோணத்தில் முக்கோணம் LMN, LM என்பது 3, MN என்பது 4. செம்பக்கம் LN ஐ கண்டறியவும். தீர்வு: கொடுக்கப்பட்டவை LM ஈடு 3, MN ஈடு 4. கண்டுபிடிக்க செம்பக்கம் அதாவது LN ஈடு என்ன? முக்கோணம் LMN ஒரு செங்கோண முக்கோணம் என்பதால் செம்பக்கம் கண்டறிய பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பித்தகரஸின் தேற்றத்தால் LN மேலிலக்கு 2 ஈடு LM மேலிலக்கு 2 கூட்டல் MN மேலிலக்கு 2 ஈடு 3 மேலிலக்கு 2 கூட்டல் 4 மேலிலக்கு 2 ஈடு 9 கூட்டல் 16. LN மேலிலக்கு 2 ஈடு 25. LN ஈடு வர்க்கமூலம் 25 ஈடு 5. எனவே LM 5 ஆகும். உதாரணம்: செங்கோண முக்கோணத்தில் முக்கோணம் PQR, PQ 5 மற்றும் செம்பக்கம் PR 13 அடிப்படை QR ஐ கண்டறியவும். தீர்வு: கொடுக்கப்பட்டவை PQ ஈடு 5, PR ஈடு 13. கண்டுபிடிக்க QR ஈடு என்ன? முக்கோணம் PQR ஒரு செங்கோண முக்கோணம் என்பதால் சைட் QR ஐ கண்டறிய பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பித்தகரஸ் தேற்றத்தால் PR மேலிலக்கு 2 ஈடு PQ மேலிலக்கு 2 கூட்டல் QR மேலிலக்கு 2 13 மேலிலக்கு 2 ஈடு 5 மேலிலக்கு 2 கூட்டல் QR மேலிலக்கு 2 169 ஈடு 25 கூட்டல் QR மேலிலக்கு 2. QR மேலிலக்கு 2 ஈடு 169 கழித்தல் 25. QR ஈடு வர்க்கமூலம் 144 ஈடு 12. எனவே QR 12 ஆகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையான கோடு மற்ற பக்கங்களை விகிதாசாரமாக பிரிக்கின்றது என்று BPT கூறுகின்றது. ஒரு கோடு ஒரு முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களையும் ஒரே விகிதத்தில் பிரித்தால் அது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும் என்று BPT இன் நேர்மாறானது என்று கூறுகிறது. பித்தகரஸின் தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் செம்பக்கம் சதுரம் மற்றும் 2 பக்கங்களின் சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். பார்த்ததற்கு நன்றி.